ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேத் புக்கில் எக்ஸசைஸ் 8.1ல் சம் 3 பார்க்க போகிறோம். இஃப் சைன் ஏ வந்து 3/4 கேல்குலேட் காஸ் ஏ அண்ட் டேன் ஏன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சைன் ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 3/4. நமக்கு தெரியும் சைனோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னா, இந்த 3/4 டைரெக்டான 3/4ஆகவும் இருக்கலாம். அதாவது இது வந்து ஆப்போசிட்டாகவும் இது ஹைப்போட்டென்யூஸாகவும் இருக்கலாம். இல்லைன்னா என்னவா இருக்கலாம், சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு 2 லார்ஜர் நம்பரை சிம்பிளிஃபை பண்ணும்போதும் இந்த நம்பர் கிடச்சிருந்துருக்கலாம். புரியுதா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரில் சேம் நம்பரை வச்சு நம்ம கேன்சல் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருந்திருப்போம். ஆனால் கேன்சல் பண்ண நம்பர் என்னன்னு தெரியாது. அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது கிவன் என்ன எழுத போகிறோம், சைன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ் கொடுத்தாச்சு. எஸ், ஓகே, அதோட வேல்யூ கொடுத்தாச்சு. 3/4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து நம்ம டைரெக்டாக ஆப்போசிட் வந்து 3யோ ஹைப்போட்டென்யூஸ் 4ன்னு எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, இப்போ சொன்னேன்ல மேலே ஒரு ரீசன், அதனால தான். ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு இப்போ சம் ஏதோ ஒரு வேரியபிள் வச்சு இந்த மாதிரி 3k அப்படின்னு வச்சுருக்கோம். அது மாதிரி ஹைப்போட்டென்யூஸும் வந்து 4kன்னு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த நம்பர் என்ன எதை வச்சு நம்ம கேன்சல் பண்ணியிருப்போம் தெரியாது, யார் இது டைரக்ட் வேல்யூ ஆகணும் தெரியாது. சப்போஸ் கே வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா 3/4 டைரெக்டாக வந்துடும். புரியுதா? அப்போனால வேல்யூ மாறாது, கேக்கு சேம் வேல்யூ தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், பை பித்தாகரஸ் தியரம் என்ன எழுதணும், அட்ஜசன்ட் எப்படி எழுத போகிறோம், ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதில் என்னென்ன வேல்யூவில் நமக்கு தெரியாது, ஹைப்போட்டென்யூஸ் தெரியும், இந்த இருக்குது 4k த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து 3k த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது என்ன வரும், அட்ஜசன்ட் தான் தெரியாது, அட்ஜசன்ட் ஸ்கொயர் இருக்கட்டும். இது வந்து என்ன வரும், 4 4s 16k ஸ்கொயர்னு வந்துடும். இது வந்து இந்த சைடு வந்தால் -9k ஸ்கொயர்னு வந்துடும் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர். 16ல் 9 பொசிஷன் என்ன கிடைக்கும், 9க்கு அப்புறம் 10 11 12 13 14 15 16, அப்போ 7k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர். நமக்கு வெறும் அட்ஜசன்ட் மட்டும் தானே வேணும். அட்ஜசன்ட் மட்டும் வேணும்னா √7k ஸ்கொயர்னு வரும். √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் வெறும் 7kன்னு கிடச்சிரும். இப்போ இதுதான் வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு, ஃபஸ்ட்டு காஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. காஸ் ஏவோட வேல்யூ என்னது, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ் தான் அதோட ஃபார்முலா. முன்னால் எழுதியிருக்கோம், லாஸ்ட் வீடியோஸில் போட்டிருக்கோம், நீங்கள் வேணால் பாருங்கள். அதே மாதிரி காஸ் ஏ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ், அட்ஜசன்ட்டுக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 7k. சாரி, இதில் வந்து கே மட்டும்தானே இப்போ ஸ்கொயர் இருக்குது, இங்கே கே மட்டும்தான் ஸ்கொயர் இருக்கனால கே மட்டும்தான் ரூட் அவுட் வெளில வரும். இது இந்த ரூட் வந்து அப்படியே இருக்கும், இங்கே √7k தான் வரும். அப்போ √7k டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸோட வேல்யூ எங்கே இருக்குது, 4k இந்த இருக்குது. 4k அப்படி எழுதிக்கலாம். 4k எழுதிட்டோம்னா கே கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து √7/4ன்னு வந்துடும். இப்போ இதே மாதிரி இன்னொரு வேல்யூ ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னது, tan ஏ. tan ஏவோட வேல்யூ என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா என்ன வரும், ஆப்போசிட்டுக்கு நம்ம என்ன வேல்யூ இங்கே இருக்குது, இந்த இருக்குது 3k பை அட்ஜசன்ட்டுக்கு என்ன இருக்குது, √7k தனியாக. இப்போ கே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3/√7. அவ்வளோதான் ஆன்சர்.